ஆனா எத்தனை ஏலியன்ஸ் வந்தாலும் ஒருத்தன் கிட்ட நிக்கவே முடியாது. அதுதான் நம்ம ஏலியன் எக்ஸ். ஏலியன் எக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இப்ப வரைக்கும் பென்டனுக்குள்ள இருக்கிறதுல செம்ம பவர்ஃபுல்லான ஏலியன் சொல்லலாம். நிறைய பேரோட ஃபேவரட் ஏலியன் கூட இருக்கலாம் நம்புறேன். ரொம்ப கம்மி அப்பியரன்ஸ் தான். முல்லைக்கு ஒரு 5-6 எபிசோட் தான் வந்திருப்பாங்களான்னு நினைக்கிறேன். கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 45 மினிட்ஸ்க்குள்ள தான் அவருடைய ஸ்கிரீன் டைமே இருக்கணும். மொத்தமாவே சேர்த்து இத்தனை எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து அவ்வளவு பவர்ஃபுல்லான ஏலியன் எப்படி உருவாக்கப்பட்டாரு? இந்த ஏலியனோட டிஎன்ஏ ஆஸ்மத்துக்கு எப்படி கிடைச்சது? இந்த ஏலியன்ஸோட பவர் வீக்னஸ் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தலாம். எஸ், இந்த ஏலியன் எக்ஸ்க்கு வீக்னஸ் இருக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த ஏலியன் எக்ஸ் பிடிக்கும் சொல்லி மறக்க வைக்கல காப்பாடுங்க. வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் இந்த ஏலியன் எக்ஸ் பேர்ல இருந்து தான் போனோம். சோ உண்மையில இந்த ஏலியன் எக்ஸ் அந்த ஏலியன்ஸோட பேர் வந்து பாத்தீங்கன்னா செலஸ்டியல் சேப்பியன்ஸ். ஹோமோ சேப்பியன்ஸ்னா மனுஷங்க, செலஸ்டியல்னா அண்டம் சொல்லுவாங்க. சோ செலஸ்டியல் ரேஞ்ச்ல மிக பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் தான் இந்த செலஸ்டியல் சேப்பியன். அதுல ஒருத்தரோட டிஎன்ஏவை எடுத்து தான் இந்த பக்கம் ஆஸ்மத் இந்த ஆம்னிட்ரிக்ஸ்ல போட்டிருப்பாரு. அண்ட் ஏலியன் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் 10வது அப்பேரான ஏலியன் இதுதான். சோ டெக்னிக்கலா பார்க்கும்போது பென்டன்னா 10 ஏலியன்ஸ் தானே. சோ கிளாசிக்ல 10வது ஏலியன் என்னவா இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த சீரீஸ்ல ஏலியன் ஃபோர்ஸ் வரும்போது இதுல 10வது ஏலியன் என்னவா இருக்கும் சொல்லி ஃபேன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சமயத்துல தான் இருக்கிறதுலே செம்ம ஓவர் பவரான ஒரு ஏலியன் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஏலியன் எக்ஸ் அதாவது ஏலியன் 10 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சோ 10வது ஏலியன் ஃபர்ஸ்ட்ல அப்பியரான இந்த ஏலியனோட பேர் தான் ஏலியன் எக்ஸ். அண்ட் எக்ஸ்னா மிஸ்ட்ரி, ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு ஏலியன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். டெக்னிக்கலா பார்க்கும்போது ஏலியன் எக்ஸ் கிடையாது, ஏலியன் 10 தான் 10வது ஏலியன். அதை வந்து ஷார்ட்டா ஏலியன் எக்ஸ்ங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா யூனிவர்ஸுக்கும் அப்பாற்பட்டு வாழக்கூடியவங்க. சோ செலஸ்டியல் சேப்பியன்ஸ் சொல்லும்போது புரிஞ்சிருக்கணும், இந்த பிரபஞ்சத்துக்கும் அப்பாற்பட்டவங்க. சோ மல்டிவர்ஸ் லெவல்ல ஒவ்வொரு யூனிவர்ஸ் வந்து பெருசு இருக்கும்போது அது எல்லாத்துக்கும் சென்டர் பாயிண்ட்ல யாருக்கும் தெரியாம தான் இவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நெபுலா மாதிரி தான் உங்க மொத்த உலகமே அமைஞ்சிருக்கும். இந்த நெபுலாவை கூட உங்களால வெறும் கண்களால பாத்திர முடியாது, அதுவுமே ஹிடனா தான் இருக்கும். ப்ரொஃபசர் பாராடாக்ஸுக்கு மட்டும் தான் அந்த நெபுலா எந்த இடத்துல ஹிடன் ஆகி இருக்குங்கிற விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அவர் தான் மேப் ஆஃப் இன்ஃபினிட்டியுமே உருவாக்கி இருப்பாரு. இந்த நெபுலாங்கிறது ரொம்பவே ஹிடனா இருக்கும், எல்லாராலையுமே ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த செலஸ்டியல் சேப்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற யூனிவர்ஸை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் சொல்லப்படுவாங்க. இந்த உலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா எல்லா செலஸ்டியல் சேப்பியன்ஸும் அந்த இடத்துல மிதந்துட்டு இருப்பாங்க. சுத்தி அவங்க வந்து கேஸ் கிளவுட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கோம். அங்க எல்லாருமே சும்மா அவங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, அந்த இடத்துல மிதந்துட்டு இருப்பாங்க. அதாவது மல்லாக்கப்படுது விட்டத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களை நீங்க தட்டி எழுப்பவும் முடியாது. அவங்கள எந்த கான்சியஸ்னஸுமே இல்லாம சும்மா அண்ணாந்து வானத்தை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் அவங்களுடைய செட்டப்பே அமைக்கப்பட்டிருக்கும். இந்த செலஸ்டியல் சேப்பியன்ஸ் ஏன் இப்படி வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் அவங்க நகரவே மாட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க. ஒவ்வொரு செலஸ்டியல் சேப்பியனுக்குள்ளேயுமே பாத்தீங்கன்னா 2 விதமான பர்சனாலிட்டி இருக்கு, பெலிகஸ் அண்ட் செரீனா. செரீனா வந்து பாத்தீங்கன்னா லவ் அண்ட் கம்பேஷனேட்டா அன்பை விதைக்கணும் அப்படின்னு சொல்றவன். அதே பெலிகஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோவக்காரன். செரீனா என்ன சொல்றாலோ அதுக்கு அப்படியே ஏத்திக்கு போட்டியா பேசக்கூடியவன். இவங்க 2 பேருமே எப்ப பேலன்ஸ் ஆகி எப்ப சமாதானம் ஆகுறாங்களோ அப்பதான் டெக்னிக்கலா பார்க்கும்போது செலஸ்டியல் சேப்பியன்ஸ் கான்சியஸே அடைவாங்கன்னு சொல்லப்படுது. பட் இவங்களை சமாதானமாக்குறது ரொம்பவே கஷ்டம். சோ சமாதானப்படுத்தவே முடியாது. வருஷக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்களை அவங்க சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அந்த ஒரு காரணத்தினாலேயே இங்க இருக்கக்கூடிய எல்லா செலஸ்டியல் சேப்பியன்ஸும் எந்த ஒரு கான்சியஸ்னஸுமே அட்டைன் பண்ணாம சும்மா இந்த மாதிரி ஜடமா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சுத்தி என்ன நடக்குதுங்கிற விஷயம் தெரியும், பட் அது எதுக்குமே அவங்க ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ரியாக்ட் பண்ணவங்களோட அவசியமும் கிடையாதுன்னு சொல்லலாம். இந்த செலஸ்டியல் சேப்பியன்ஸ் அந்த நெபுலாக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன். அதாவது இந்த யூனிவர்ஸ் மட்டும் இல்லாம பல யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய உயிர்களை உருவாக்கக்கூடிய வேலையை அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் தான் பண்ணுது. அதாவது லிட்டரலி இமேஜினேஷனை ரியாலிட்டியா மாற்றக்கூடிய இந்த தன்மை ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷனுக்கு இருக்கு. பேருக்கேற்ற மாதிரி ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன் இது. உயிர்கள் இந்த அண்டம் பிரபஞ்சம் சொல்லி எல்லாத்தையுமே உருவாக்குனது இந்த இடம் தான். இந்த இடம் தான் செலஸ்டியல் சேப்பியன்ஸுமே உருவாக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களுமே மற்ற உயிர்கள் போல குழந்தையா தான் பிறப்பாங்க. அண்ட் குழந்தையா இருக்க அந்த சமயத்துல அவங்களுடைய எனர்ஜி கெப்பாசிட்டிங்கிறது கம்மியா இருக்குங்கிற மாதிரி அக்ரிகர் மென்ஷன் பண்ணிருப்பாரு. அக்ரிகர் ஆக்சுவலா அந்த குழந்தையோட ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ண தானே போயிருப்பாரு. சோ அடல்ட்ஸோட எனர்ஜியை விட குழந்தையா இருக்கும்போது அவங்களுடைய எனர்ஜிங்கிறது கம்மியா தான் இருக்கும் போல. இவங்களுடைய ஏஜிங் பத்தி நமக்கு இன்னும் தெளிவா தெரியல. பட் இவங்க குழந்தையா பறக்கிற அந்த சமயத்துல மேபி இவங்களுக்கு முடிவுங்கிறதும் அமையலாம். இவங்களுக்கு நேச்சுரலாவே ஏஜிங்கிறது நடக்கலாம். பட் ஆப்வியஸா மற்ற உயிர்களை காட்டிலும் இவங்களுடைய வயசுங்கிறது ரொம்ப அதிகம். சோ நேச்சுரலா அவங்க சாமானியமா கேட்டீங்கன்னா டவுட் தாங்க. பட் சாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது இது வரைக்கும் நம்ம காட்டுல பார்க்கவே இல்லை. இவங்க மூளைக்குள்ள இருக்க பெலிகேஷன் சரினா சமாதானமாகும் பட்சத்தில் இவங்களுக்கு கான்சியஸ்னஸ் கிரியேட் ஆகலாம். ஏன்னா கார்ட்டூன்ல நீங்க இந்த ஸ்டார் பியர்ட் அண்ட் இந்த கிளாடியேட்டர்னு சொல்லி 2 கேரக்டர் பார்த்துருப்பீங்க. 2 பேருமே இந்த செலஸ்டியல் சேப்பியன்ஸ் தான். அண்ட் அவங்க பேசுவாங்க, நார்மலாவே பேசுவாங்க, நார்மலாவே சண்டை போடுற மாதிரியும் காமிக்கப்பட்டிருக்கும். மற்றவங்க கண்ட்ரோல்ல இல்லாத கேரக்டர்ஸாவும் சும்மா பர்ஃபார்மான கேரக்டர்ஸா அவங்களை பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மற்றவங்க எல்லாருமே ஜடம் போல இருக்கும்போது இவங்க மட்டும் எப்படி கான்சியஸ்னஸ் அட்டைன் பண்ணான்னு சொல்லி இது வரைக்கும் தெளிவா தெரியல. பட் பாசிபிளி அகைன் அந்த பெலிகேஷன் சரினா சமாதானமாகி ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்
எஃபெக்டை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கலாம். அந்த நேரத்தில் ஸ்டார்பேரை நீங்க பார்க்கும்போது அவருக்கு பெரிய தாடிலாம் வளர்ந்துருக்கும். ஸோ விச் மீன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஜிங் ஃபேக்டரும் உங்களை அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் இல்லாம இங்க ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷனை தாண்டி மற்ற இடங்களுக்கும் போறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே இந்த தெளிவாக காமிச்சிருக்காங்க. இந்த ஏலியனிக்ஸுக்கு அல்டிமேட் ஃபார்ம் இருக்கான்னு தெரியல, பட் பாசிபிளி எனக்கு அந்த கான்சியஸ்னஸ் அட்டைன் பண்றது தான் அல்டிமேட் ஃபார்ம் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் மற்ற செலஸ்டியல் சேப்பியன்ஸ் காட்டிலும் இந்த கிளாடியேட்டர் அண்ட் ஸ்டார்பேர் நீங்கிறது பார்த்தீங்கன்னா உங்க லுக்கே கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். பாசிபிளி இந்த கான்சியஸ்னஸ் அட்டைன் பண்ணா அல்டிமேட் ஃபார்ம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆர் பாசிபிளி அவங்களோட அந்த நார்மல் லுக்கா கூட இருக்கலாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏலியனிக்ஸுக்கு அல்டிமேட் ஃபார்ம் இல்லைன்னு தான் தோணுது. ஸ்டாண்டர்ட் ஏலியனிக்ஸ் மற்ற எல்லா அல்டிமேட் ஏலியன்ஸுமே ஓட விட்டோம். இல்ல அல்டிமேட் ஃபார்ம் ஆஃப் ஏலியனிக்ஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கீழே காமிடுங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது செலஸ்டியல் சேப்பியன்ஸ்ங்கிறவங்க ஒரு செப்பரேட் ரேஸ் தான், செப்பரேட் ஏலியன் ரேஸ் தான். பெஸ்ட் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்சு மார்வலில் இருக்க செலஸ்டியல்ஸ்னு சொல்லலாம். அவங்களுமே இந்த மாதிரி நிறைய யூனிவர்ஸை கிரியேட் பண்ணுவாங்க அண்ட் அவங்களுமே செம்ம பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. பட் கிட்டத்தட்ட அதோட நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க. இவ்வளவு பயங்கரமா செம்ம காட் லெவலுக்கு இருக்கக்கூடிய இந்த கேரக்டர்ஸோட டிஎன்ஏவை எப்படி நம்ம ஆஸ்பன் தாட்டியை போட்டு பாருன்னு நினைக்கிறீங்க? ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு ப்ரொஃபசர் பாராடாக்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஸோ அவர்கிட்ட தான் இந்த மேப் ஆஃப் இன்ஃபினிட்டி இருக்கு அண்ட் அவர் நினைச்சா ஆக்சுவலா இந்த இடத்துக்கு போயிட்டு வர முடியும். இந்த இடத்துக்கு மட்டும் இல்ல, அந்த செரினா அண்ட் பெல்லிக்கு சண்டை போட்டுட்டு இருப்பாங்களே அந்த பாக்கெட் ரியாலிட்டிக்குள்ள கூட நம்ம பாராடாக்ஸால போயிட்டு வர முடியும். ஒரு கட்டத்துல உள்ள போயிட்டு நம்ம பென் ஆக்சுவலா அவர் வெளியே கூட்டு வந்திருப்பாரு. அதாவது ஏலியனிக்ஸோட சப்கான்சியஸ் பாக்கெட் ரியாலிட்டிக்குள்ளேயே இந்த பக்கம் ப்ரொஃபசர் பாராடாக்ஸால போயிட்டு வர முடியும்னு சொல்லி காமிக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால மேபி இந்த பாராடாக்ஸ் ஒரு ஏலியனிக்ஸோட அந்த டிஎன்ஏ சாம்பிள இந்த ஆஸ்மதி கிட்ட கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ஏலியனிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சண்டை போட்டே இருப்பாங்க, வெளில பார்க்கும்போது ஜடம் மாதிரி இருக்க அந்த காரணத்தினால டிஎன்ஏ எடுக்கிறது கிட்டத்தட்ட ஈஸி தானே. ஒன்னு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைன்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டார்பியர் கிளாடியேட்டர் ஸ்டைல்ல ரோகா மாறப்பட்ட ஏதாவது ஒரு செலஸ்டியல் சேப்பியன் அந்த ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ல இருந்து வெளியில வந்து நார்மலா வேற எங்கேயாவது தங்கி இருக்கவும் சான்சஸ் அதிகம். அந்த இடத்துல இருந்து கூட நம்ம ஆஸ்மா பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ சாம்பிளா ஆட்டே போட்டுக்கலாம். ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கிரியேஷன்ல செலஸ்டியல் சேப்பியன்ஸ் உருவாக்கப்படுவாங்க. பட் அங்கேயே அவங்க தங்கி இருக்கலாம் மாட்டாங்க, அங்க இருந்து பல இடங்களுக்கு டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில ஆஸ்மத் பாசிபிளி அந்த ஒரு டிஎன்ஏவை எடுத்துருக்கலாம். எப்படி பார்த்தாலும் ரெண்டு ஆப்ஷன் தான். பட் இந்த ரெண்டு தேரியுமே அவங்க காட்டுல கன்ஃபார்ம் பண்ணது அந்த சமயத்துல ஸ்டில் அது தேரியா தான் இருக்கு. இல்ல எது பெஸ்ட் தேரின்னு சொல்லி மறைக்க காப்பிடுங்க. இப்ப இந்த ஏலியனிக்ஸோட பவர்ஸை பத்தி பார்த்துருவோமா? என்னன்னு சொல்றது? இப்ப நீங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 10 பயங்கரமான பவர்ஸை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க மைண்ட்ல என்னென்ன பவர்ஸ் எல்லாம் தோணுதோ அது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. சிம்பிளா சொல்லி முடிக்கணும்னா ஒரு எபிசோட்ல இந்த பக்கம் லிட்டரலா இந்த யூனிவர்ஸே வந்து பாத்தீங்கன்னா அழிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஐ மீன் நாம இப்ப வாழ்ந்துட்டு இருக்க அந்த யூனிவர்ஸ் உள்ள இருக்க எல்லா ஏலியன்ஸ் எல்லா விதமான உயிர்களுமே பாத்தீங்கன்னா அழிஞ்சிருக்கும். அந்த யூனிவர்ஸ இன்ஸ்டன்டா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பென் ஏலியனிக்ஸோட பவரை யூஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணிருப்பாரு. அதாவது ஒரு சொடக்கு போடுற நேரத்துல மொத்த யூனிவர்ஸ் அழிஞ்சு போன அந்த மொத்த யூனிவர்ஸையுமே இன்ஸ்டன்டா ஏலியனிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. நான் சொல்றது யூனிவர்ஸ் எர்த்த கிடையாது, மொத்த யூனிவர்ஸையுமே ஏலியனிக்ஸ் ஒரு சொடக்கு போற நேரத்துல ரீக்ரியேட் பண்ணிருப்பாப்ல. இதை தாண்டி நான் பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியற எல்லா பவர்ஸும் இவர்கிட்ட இருக்குங்க. பறக்க முடியும், டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு, டெலிபோர்டேஷன் வார்ப் இருக்கு, ஒரு மொத்த ரியாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அவரால் மாற்றி அமைக்க முடியும். மாலிக்கல் லெவலில் பார்த்தீங்கன்னா அவரால் சின்னதாக்கி சண்டை போட முடியும். அதே மாதிரி பிரபஞ்ச லெவலுக்கு மிக உயரமாக்கி சண்டை போட முடியும். டூப்ளிகேஷன் பவர் இருக்கு, டூப்ளிகேஷன் பவருக்குள்ளேயே கான்சியஸ்னஸ் பவரும் இருக்கு. டெலிகனெட்டிக்ல ஒரு பொருளை தொடாமலே கண்ட்ரோல் பண்ண முடியும். டெலிபத்திக்ல ஒருத்தனோட மூளைக்குள்ள போந்து அவனையே கண்ட்ரோல் பண்ண முடியும். இன்விசிபிளா மறைய முடியும். ஸ்பேஸ் வேக்கம்லயே சர்வைவ் ஆக முடியும். ஸ்பீட் ஆஃப் லைட்டே அட்டைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. காஸ்மிக் ரியாலிட்டியை மேனிபுலேட் பண்ண முடியும். டைம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு டேம்ல இருந்து உடஞ்சி வர தனியா அசால்ட்டா டைம் கண்ட்ரோல் பண்ணி ரிவர்ஸ் பண்ணியிருப்பாப்ல. சூப்பர் ஸ்ட்ராங், சூப்பர் ஸ்பீட், சூப்பர் ஸ்டாமினா எல்லாமே தனியா லிஸ்ட் போடணுங்கிற அவசியமே கிடையாது. உங்க மைண்ட்ல என்னென்ன பவர்ஸ்லாம் தோணுதோ அது எல்லாமே இவர்கிட்ட இருக்கு. எக்ஸப்ட் மானா மேஜிக் கண்ட்ரோல் பண்றது தவிர்த்து. ஸோ நம்ம குவென் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்களா மானா மேஜிக், அதை மட்டும் ஏலியனிக்ஸால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த ஒரு கண்ட்ரோல் மட்டும் இவர்கிட்ட இல்லையே தவிர்த்து மற்ற எல்லா பவர்ஸுமே இவர்கிட்ட இருக்கு. ஐ மீன் லிட்டரல் ரியாலிட்டியை வார்ப் பண்றாரு, மொத்த யூனிவர்ஸுமே ரீக்ரியேட் பண்றாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும்? சிம்பிளா செலஸ்டியல் சேப்பியன்ஸ், ஏலியனிக்ஸ் இவங்க எல்லாருமே கடவுள் ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் கடவுளுக்கு ஈக்குவல்னு சொல்லலாம். பட் ஆல்மோஸ்ட் கடவுள் ஈக்குவல்னு சொல்றதுக்கான காரணம் இவங்களுக்குள்ள நிறைய வீக்னஸ் இருக்கு. மிக முக்கியமான ஒரு வீக்னஸ் இவங்களுடைய கான்சியஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பெலிகஸ் அண்ட் செரீனா. இந்த ரெண்டு விதமான பர்சனாலிட்டி எப்போதுமே அந்த செலஸ்டியல் சேப்பியனுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா அவங்க சண்டை போட்டு முடிக்கிற வரைக்கும் ஏலியனிக்ஸ் லிட்டரலி ஒரு சலாமன் தான். அந்த அதால ஒண்ணு கூட பண்ண முடியாது. பட் உங்களாலே அந்த ஏலியனிக்ஸை பத்தினா அடிச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. சிம்பிளா சிலையா மாறி பாப்பல அந்த சிலையை கொண்டு வந்து பெட்ரூம்ல வைக்க முடியுமே தவிர்த்து அந்த சிலையா மாற்றப்பட்ட செலஸ்டியல் சேப்பியன்ஸால ஒரு மண்ணும் பண்ண முடியாது. அதுவே ஏலியனிக்ஸ் கிட்ட எடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பர்சனாலிட்டி இருக்கதா சொல்லுவாங்க. பெலிகஸ், செரீனா அண்ட் வாய்ஸ் ஆஃப் ரீசனா நம்ம பென்னோட வாய்ஸ் இருக்கும்.
பென் அவங்க ரெண்டு பேருமே 2-3 இடங்களை கன்வின்ஸ் பண்ணிருக்காரு. ஆம்னிவர்ஸ்ல ஆக்சுவலா பென் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணாமலே ஏலியன் எக்ஸ கண்ட்ரோல் எடுக்கிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. அதாவது ஏலியன் எக்ஸ கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல பென் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. பட் அப்படி நடந்திருக்க வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா காலம் முழுக்க பெலிகேஷன் சரினால சமாதானமே படுத்த முடியாதுன்னு சொல்லப்படுது. அது ஒரு மிக மிக முக்கியமான வீக்னஸ். அதை தொடர்ந்து இந்த மானா மேஜிக் யூஸ் பண்றவங்க, ஸோ குவென் மாதிரியான ஆட்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி இந்த ஏலியன் செய்யற விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பண்ண முடியுமா, அண்ட் ஏலியனிக்ஸோட அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ஆல்டர் பண்ண முடியுங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதுக்காக மானா மேஜிக்கை வச்சு ஏலியனிக்ஸை டிஃபீட்லாம் பண்ண முடியாது. பட் அது கிட்டத்தட்ட அந்த ஏலியனிக்ஸோட வீக்னஸ்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வாம்பயர் அந்த ஏலியன் பேஸ் இருக்காங்களே விளாடாட் அண்ட் அவங்க இருக்கக்கூடிய அனூர் விளாடிஸ், இது ரெண்டுமே ஏலியனிக்ஸோட வீக்னஸ் சொல்லப்படுது. அதுவும் அண்டர் விளாடிஸ்க்குள்ள ஏலியனிக்ஸால போகவே முடியாது, அங்க போய் சர்வைவும் ஆக முடியாதுன்னு சொல்றாங்க. அண்ட் விளாடாட்டால இந்த ரேஸால வந்து பாத்தீங்கன்னா ஏலியனிக்ஸோட லைஃப் எனர்ஜியை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ண முடியுங்கிற மாதிரி மென்ஷன் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இந்த விளாடாட் ஏலியன் ட்ரேஸ் தான் உண்மையான ஏலியனிக்ஸ் வீக்னஸா எனக்கு தோணுது. பட் அதுக்காக ஏலியனிக்ஸ் அவங்களால கம்ப்ளீட்டா கொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கேள்விக்குறிதான். இவங்கள மாதிரி தான் ஆஸ்மோஷன்ஸ், அதாவது நம்ம கெவின் அக்ரிகார், இவங்க 2 பேராலுமே இந்த மாதிரி மற்றவங்களை தொட்டு அவங்க பர்சன் வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதனால தான் ஒரு குழந்தை செலிஸ்டில தேடி இந்த பக்கம் அக்ரிகார் போயிருப்பாரு. ஸோ அவர் அந்த குழந்தைய தொட்டுருந்தா அந்த குழந்தை செத்து இருக்குமா, கேள்விக்குறியா இருக்கலாம். ஐ மீன் ஆப்வியஸா அந்த பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிருக்க முடியும். பட் அந்த குழந்தை சாகுமாங்கிறது தான் டவுட். ஸோ ஆஸ்மோஷன்ஸும் கிட்டத்தட்ட அந்த ஏலியனிக்ஸோட வீக்னஸாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம். ப்ரொஃபசர் பாராடாக்ஸ் வீக்னஸ் சொல்ல முடியாது. பட் ஏலியனிக்ஸோட அந்த சப்கான்ஷியஸ்க்குள்ளே ஒரு ஆள போக முடியும்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அண்ட் ஏலியனிக்ஸ் இருக்க அந்த செலக்டட் சேப்பியன்ஸ் வாழ்ற இடமும் இந்த ப்ரொஃபசர் பாராடாக்ஸ் தான் தெரிஞ்சிருக்கேன். வீக்னஸ் சொல்ல முடியாது. பட் அந்த லிஸ்ட்ல நீங்க வச்சுக்கலாம் நம்புறேன். பட் இதெல்லாமே எனக்கு தெரிஞ்ச மைனர் வீக்னஸ் ஆக தோணுது. பிகாஸ் என்ன பண்ணாலும் ஏலியனிக்ஸை டிஃபீட் பண்றதுங்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். மேபி அவங்களுக்குள்ளே சண்டை வந்து டிஃபீட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. எப்படி கிளாடியேட்டரை நம்ம ஏலியனிக்ஸ் டிஃபீட் பண்ணாரோ அதே மாதிரி மற்ற செலஸ்டியல் சேப்பியன்ஸை வச்சு ஏலியனிக்ஸை டிஃபீட் பண்ணலாமே தவிர்த்து அகைன் கில் பண்றதுங்கிறது கஷ்டமா தான் எனக்கு தோணுது. இது எல்லாத்தையுமே கிரியேட்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணாதான் உண்டு. இப்போ வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு ஏலியனிக்ஸ் மிஸ்டே இருந்தாலும் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஏலியன், செம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். இவ்வளவு பவர்ஃபுல்லா எடுத்தும் நம்ம பென்னுக்கு அதை பத்தி அந்த ஏலியன் எடுக்கிறதே பிடிக்காது. ஏன்னா எவ்ரி சிங்கிள் டைம் இந்த ஏலியனிக்ஸை நம்ம பென் சூஸ் பண்ணும்போதும் பெலிகேஷன் சரி நான் கன்வின்ஸ் பண்ணி அவங்க பேச்சை கேட்டு மாறிடணும். அவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி நான் என் வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கு பதிலா தக்கலை வேற ஏதாவது ஒரு ஏலியனை சூஸ் பண்ணி செத்தே போயிடுவேண்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம பென் ஆக்சுவலா அந்த ஏலியனுக்கு ஒதுக்கி தள்ள ஆரம்பிச்சாரு. அதுவும் நல்ல விஷயம் தான். பிகாஸ் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஏலியனை அப்படியே ஈஸியா கண்ட்ரோல் கொடுத்துட்டாங்கன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. பட் இந்த ஏலியனிக்ஸ் எப்பப்பெல்லாம் ஸ்கிரீன்ல அப்பேர் ஆகிறாரோ அப்பெல்லாம் தாறுமாறா இருக்கும் அந்த எபிசோட். ஐ மீன் லிட்டரலி மறக்க முடியாத எபிசோட்ஸ்ல மட்டும் தான் ஏலியனிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கம்மியான டைமுக்கு அப்பேர் ஆகி இருந்தாலும் நிறைய பேரோட ஒரு ஃபேவரட் இல்லைன்னா இன்ஸ்டன்டா மாறின ஒரு கேரக்டர். அண்ட் ஸ்டில் மிஸ்டீரியஸா இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான். ஸோ அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் எனக்கு இந்த ஏலியனிக்ஸ்ல ரொம்ப பிடிச்சது. இந்த ஏலியனிக்ஸை கண்ட்ரோல் எடுக்கிறது கஷ்டம், ஆனா கண்ட்ரோல் மட்டும் எடுத்துட்டோம் தக்காளி பெரியதான். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வித்தியாசமான ஒரு ஏலியன். ஸோ இந்த ஏலியன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ஏலியனிக்ஸ் பிடிக்கும் சொல்லுங்க. தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்க காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை தன்னால ஒரு ஆசமான ஒரு பண்றது இருக்கு. ஹாப்பன் கைஸ்.